நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். துபாயிலேருந்து இந்த வாரம் வீக்லி அனலைசிஸ் வீடியோ போட போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாவே நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம். ஒரு ஃபாரெக்ஸ் எக்ஸ்போ 2024க்காக நம்ம வந்து துபாய் வந்திருக்கோம் அப்படின்னு. அண்ட் தென் யாரெல்லாம் என் கூட வில்லிங்கா இருக்கீங்களோ, ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸா உள்ள ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருந்தேன். அஸ் ஆஃப் நவ் நெறைய பேர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்போல வந்து நம்ம நாளைக்கு 7 அண்ட் தென் 8 அக்டோபர்ல ஹால் 1 அண்ட் 2, 3ல நம்ம வந்து இருக்க போறோம். ஸோ இடம் பார்த்தோம் அப்படின்னா, துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல. ஸோ இந்த எக்ஸ்போல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்வெஸ்டர தேடிக்கலாம். இல்ல உங்ககிட்ட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேடர் தேடிக்கலாம். அட் த சேம் டைம் இது மட்டும் கிடையாது. நீங்க வந்து ஒரு புரோக்கரேஜ் ஓனர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எல்லா சப்போர்ட்டுமே ஒரே இடத்துல பெஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். இத பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் என் கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பரையும் சரி, எனக்கும் சரி டைரக்ட்டா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒண்ணாவே நம்ம வந்து இந்த எக்ஸ்போவ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி வாங்க, இது ஒன் சைடு இருந்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பனிங் இருக்கு. ஸோ கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் கிடைக்கும் டே டு டேல. அண்ட் தென் ஒரு கால்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ரீஜனல் மார்க்கெட் புல்லிஷ் ஆகுது, என்ன ரீஜனல் பீரிஷ் ஆகுது அப்படிங்கிறத டீடைல்டு ட்ரேடிங் சார்ட்ஸாவும் குடுத்துருவேன், வீடியோவும் குடுத்துருவேன். அட் த சேம் டைம் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் கனெக்ட் பண்ணுவோம். கிவ் அவேஸ்மே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டாஃபெக்ட்ல ஜாயின் பண்ணாலே போதும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸா வாட்ச்லேருந்து மொபைல் ஃபோன் இருக்கு. அந்த டே டு லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு அமேசான் வவுச்சரா இருக்கட்டும், பிவிஆர் மூவிஸா இருக்கட்டும், பூமா ஷூஸா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் நீங்க டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே வந்து போனஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த போனஸுமே நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். அக்டோபர் 6 இந்த வாரம் கோல்டோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே அப்நார்மலா இருக்கும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல், லெபனானோட வார் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் சரி, நேத்தும் சரி, பயங்கரமா ஸ்ட்ரைக்ஸும் சரி, குண்டு வீசுறது, ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் பண்றது எல்லாமே வந்து ரொம்பவே அதிநவீனமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால நெறைய பேர் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கோல்ட பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பிகினிங்லயே சொல்லிடுறேன். அண்ட் தென் இந்த வார அனலைசிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாவும் இருக்கும், ஃபண்டமெண்டலாவும் இருக்கும். டெக்னிக்கல் அப்படிங்கிறத விட ஃபண்டமெண்டலா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிப்போம். ப்ராப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிப்போம். ஸோ எந்த டைம்லனாலும் சரி, பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன கண்டிப்பா ஒபே பண்ணும். ஸோ நார்மல் டைம்ல 100% ஒபே பண்ணுது அப்படின்னா, இந்த மாரி டைம்ல நமக்கு வந்து 50% ஒரு 60% கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒபே பண்ணும். ஸோ அதனால டெக்னிக்கல்ஸ எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு கோல்டு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சுமார் ஒரு செப்டம்பர் 24ல இருந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்து ஒரு ஹை போச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. அந்த கன்சாலிடேஷன் ஜோன நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். ஹையா பார்த்தோம் அப்படின்னா 2685, லோவா பார்க்கும்போது ஸோ நமக்கு 2625 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்து மார்க்கெட் லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப் ட்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிளியரான ஒரு சைட்வேஸ் இருக்கு. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோல இருந்து ஒரு ஹை போகுது. அகைன் ஒரு லோ வருது. அகைன் ஒரு ஹை. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணி ஒரு லோ ஆகுது. ஸோ கன்சாலிடேஷன் ஆகி ஒரு டபிள்யூ பேட்டர்னு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகி நமக்கு நல்லாவே ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து ஒண்ணு ஃபால் ஆயிட்டு புல்லிஷ் ஆகணும். இல்ல இந்த இடத்துல இருந்தே புல்லிஷ் ஆகணும். அப்போ டைரக்ஷன் அப்படிங்கிறது பை. எந்த இடத்துல இருந்து பை ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. ஹை ஒபே பண்ணியிருக்கு. ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. அகைன் வந்து ஒரு ஹை போறதுக்கு தான் ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பொசிஷன் எந்த சைடு போகும் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எங்கேருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா பார்த்துடலாம். ஸோ ஒரு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் கண்டிப்பா ஒபே பண்ணும். லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியரா நமக்கு 2638 அப்படிங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த இடத்துல. பட் கீழ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து லிக்விடிட்டி இந்த இடத்துல இருந்துச்சு. நெறைய பேரோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகி ஸ்கொயர் ஆஃப் ஆயிருந்துச்சு. நம்ம ஒரு என்ட்ரி வந்து 2588ல குடுத்திருந்தோம். பட் நம்ம நியூஸ் டைம்ல அப்படிங்கிறதால ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டோட சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2640 அப்படிங்கிறதுல பாடி வச்சிருக்கு. ஸோ ஹையா பார்த்தோம் அப்படின்னா மேஜரா 2667 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். லேட்டரா ஹையர் போகும்போது நமக்கு 2685 அப்படிங்கிறது அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. அப்போ அது ஹையா போச்சு அப்படின்னா 2686. மிட்ல பார்க்கும்போது 2667. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2638. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 2620 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் வரும்போது நமக்கு ஒரு செல் சைட் பிரேக் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 2638 அப்படிங்கிறதுல வச்சுக்கலாம்.
ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னிக்கலா, ஃபண்டமெண்டலா என்ன ரீசனல் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத கிளியரா பார்த்துடலாம். ஸோ ஒரு டெக்னிக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல பார்க்கும்போது, நமக்கு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நல்லாவே ஒரு பையிங் ப்ரெஷர் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் நம்மளோட புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பும் ஃபார்ம் ஆனதுனால ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதை கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டா? இது நம்மளோட முதல் கன்ஃபர்மேஷன். ஸ்பின்னிங் டாப். இது வந்து ஒரு முதல் பையிங் கன்ஃபர்மேஷன். ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு கிளியரா இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நானும் ஒரு வீடியோவில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம அனலைசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 4 ஹவரில் எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்காதனால நம்ம வந்து 1 ஹவரில் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த டைம் ஃப்ரேமில் தான் அனலைசிஸ் பண்ணணும், அந்த டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணணும் கிடையாது. ஸோ நல்ல செட்டப் கிடைச்சது அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதோட டார்கெட் வந்து ஸ்விங் ஹையாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்விங் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2667. அப்போ நம்மளோட முதல் டார்கெட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சுனாலும் மார்க்கெட் அடுத்து ஒரு ஹையர் போகும் அப்படிங்கிறதுனால, ஸோ இது வந்து நமக்கு 2வது கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ 3வது பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ட் பேட்டர்ன் போய்க்கலாம். ஸோ சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கும் எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஏன்னா ஒரு கிளியரா ஒரு ஹைலேருந்து ஒரு லோ போயிருக்கு, ஒரு ஹை போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு நம்மளோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நல்லா ஒரு ஃபால் ஆகி அகைன் ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் பொறுத்தளவுக்கு எனக்கு கிடைக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நமக்கு NIB நியூஸஸ் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நமக்கு வந்து நியூஸ் வந்தது நெகட்டிவாக தானே வந்துச்சு. ஸோ அப்போ கோல்டு வந்து கிளியராக புல்லிஷாக ஆகணும். அப்போ ஏன் பை ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்ஸாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ட்ராப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா ஃபால் ஆகி நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அகைன் டெக்னிக்கலாக புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த டைமில் ரொம்பவே வந்து வாலட்டிலாக தான் இருக்கும். ஏன்னா வார் போயிட்டு இருக்கு, எலெக்ஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் டெக்னிக்கலாகவும் நமக்கு சைட்வேஸில் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால எந்த சைட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தாச்சு. இப்போ சிங்கிளில் பார்த்தாச்சு, டபுளில் பார்த்தாச்சு. சார்ட் பேட்டர்னில் நமக்கு எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ கிளியராக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லோ, அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் கிடைச்சிருக்கு. ஒரு டபுள் பாட்டம் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பைதாகும். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்டாகவும் இருக்குது பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல நிறைய டைம் வந்து ஒபே பண்ணி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து புல் பேக் ஆயிருக்கு மார்க்கெட். ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ வந்து புல் பேக் வந்து இந்த இடத்துல பயங்கரமாகவே நடந்திருக்கு. ஸோ இது நம்மளோட மேஜர் ரீசன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன ரீசனால் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டோம். அப்படி தானே? ஸோ அப்போ மார்க்கெட் எங்கேருந்து பை ஆகும்? இந்த இடத்துல இருந்தே பை ஆகுமா, இல்லை கொஞ்சம் கீழே வந்துட்டு பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் 2650 ஒரு லைட்டாக 2650லேருந்து 2655 2645 வந்துட்டு ஒரு நல்லாவே ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா லாங்கு எந்த இடத்துல இருந்துன்னா, ஸோ இந்த இடத்துல லைட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு 2649லேருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2667, லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 2685 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்மளோட சப்போர்ட் ஜோனுக்கு கீழே ஒரு 2630 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். மேபி என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம லாஸ்ட் வீக் லோவாக ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு லைட்டாக ஹைக் கொடுத்து ஒரு ஃபால் ஆகி ஒரு புல்லிஷ் ஆகும். இந்த டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணும் பட்சத்தில் இதை பிரேக் பண்ணி அகைன் ஒரு ரீடெஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆக போகுது. இது வந்து கோல்டோட ப்ரொஜெக்ஷன், அதாவது இந்த மாதிரி மூமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் இடத்துல பாருங்கள், கிளியராக ஒரு ஹையில் இருக்கா, ஹையில் இருந்து இந்த இடத்துல கிளியராக நம்மளோட ஹை இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நம்மளோட ஒரு ஹை கிரியேட் பண்ணி வேலிடெலாம் போய் ஸோ இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இது நமக்கு வந்து 1 ஹவர் ட்ரெண்ட் லைன், 1 ஹவர் டவுன் ட்ரெண்ட் லைன், நம்மளோட 1 ஹவர் டவுன் ட்ரெண்ட் லைனு. ஸோ இதை மிடில் தூக்கி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ஹை போகும்போது எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஸோ இந்த இடத்துல இருந்து நெறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்மளோட பாடிய கனெக்ட் பண்ணி இங்க ஒரு லைன் ட்ரா பண்ணுவாங்க. ஒண்ணா. ஸோ 2வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துலருந்து கனெக்ஷன் பண்ணி நம்மளோட இந்த விக்க ட்ரா பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல விக் பண்ண முடியும் பார்த்தீங்களா? ஸோ இந்த விக்க ட்ரா பண்ணுவாங்க. இது 2. ஸோ 3வது ட்ரேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துலருந்து விக்க ட்ரா பண்ணி நம்மளோட வந்து பாடிய கனெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல. ஸோ அப்போ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்குள்ள விழுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அத வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. இது ஃபுல்லுமே வந்து மார்க்கெட் நமக்கு ஒரு விக் ஏரியான்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரிவர்சல் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலருந்து இப்படி டச் ஆயிட்டு மேல போறது, இங்கேருந்து டச் ஆயிட்டு மேல போறது எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஜோன வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஓவராலா கோல்ட பொறுத்தளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஹை போகும். தெளிவா உங்களுக்கு ஷோ பண்றேன். இன்னொரு லைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு கிளியரா ஒரு பை. ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்மளோட சப்போர்ட் அப்ளை பண்ணி லைட்டா ஒரு மைல்டா ஒரு ஃபால் ஆகி, அகைன் ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணும். ஆல் டைம் ஹை மீன்ஸ் ஸ்விங் ஹை கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல டச் பண்ணி, அகைன் நம்மளோட ட்ரெண்ட்ல அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு லாங் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால புல்லிஷ் ஆக போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல புல்லிஷ் என்கல்ஃபிங், 8வது பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப், 2வது புல்லிஷ் என்கல்ஃபிங், 3வது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் தென் மேஜர் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இங்க நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் இருக்கிறதுனால, இங்க இருந்து ஒரு புல் பேக் வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்க இருந்து ஒரு நல்லாவே ஒரு ஹை போக போகுது. ஸோ மேஜரான விஷயத்த மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1, இத டார்கெட் பிரைஸ் 1ஆ வச்சுக்கலாம். அண்ட் தென் மேல இருக்கிறது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. கீழ நம்மளோட சப்போர்ட் இருக்கு. ஸோ இங்க இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல 2499 ஸோ 2649 நம்மளோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. அதையும் கிளியரா இந்த சைடுல மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் தென் இப்போ நம்ம டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும், எங்கேருந்து பை ஆகும், எங்கேருந்து செல் ஆகும் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபண்டமெண்டலா பார்க்க போறோம். ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும், லெபனானுக்கும் கொஞ்சம் இல்ல பயங்கரமாவே ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ 2 வருஷம் முன்னாடி கூட பார்த்தோம்னா, நமக்கு வந்து நெறையா மிசைல் வந்து லான்ச்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. குண்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் தென் ஏர் ஸ்ட்ரைக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா, ஹியூஜாவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் ஒரு மேஜர் ரீசன். ஸோ இம்பாக்ட்ஸ் எல்லாமே கோல்ட்ல வந்து இருக்கும். ஸோ அதனால கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மணி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத ரொம்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னிக்கல் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் நியூஸ பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா DXY எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இது கொஞ்சம் சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ DXY பொறுத்தளவுக்கு பயங்கரமான ஒரு புல்லிஷா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகணும். பட் DXYயும் கோல்டுமே வந்து கோரிலேட் ஆகாம இருக்கிறதுனால, ஸோ அதையுமே நம்ம வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஸோ இந்த டைம் வந்து நம்ம DXY வந்து ஒரு அனலைசிஸா எடுத்துக்க வேண்டாம். ஸோ முழுக்க முழுக்க நம்மளோட டெக்னிக்கல்ஸ வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து தெளிவாவே ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் தென் என்னடா நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ணியிருக்கோமே, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் சரி, நல்லாவே வந்து இம்பாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து தைரியமா வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம். 130 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, ஹவர்ஸ்ல 1 ஹவர். ஓகே. இப்போ டெக்னிக்கலா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதில உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நாளைக்கு சந்திக்கலாம். பிரியரா எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து சந்திக்கலாம். இந்த மாரி மென்மேலும் தகவலோட உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ட்ரிப்சன். நன்றி. வணக்கம்.